மம்மி நாளைக்கு பேங்க்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால காலையில 9 மணிக்கு கிளம்பணும் மம்மி. சமையல காலையில எல்லாமே முடிச்சிடுறேன் மம்மி, எல்லாமே சமையல் எல்லாம் முடிச்சிடுறேன். நீங்க கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா சாதம் மட்டும் வச்சுக்கோங்க. சரி, சாதம் வச்சுக்கணுமா? சரி வச்சுக்கிறோம். சரிங்க. The next day. அச்சோ பாவம், கஷ்டப்பட்ட மம்மியே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மம்மி ஏன் மம்மி, நான் தான் காலையில எல்லாம் சமைச்சிட்டு போகணும்னு சொன்னல, நீங்க ஏன் அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்க? அதான் உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டியா, அதனால நானே சமைச்சுக்கலாம்னு ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு லேட் ஆயிடும், நீ கிளம்புமா. சரிங்க மம்மி. ச்சே, நீ நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டு என் மாமியார் எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. என்னம்மா இவ்வளவு சந்தோஷமா வந்துட்டு நீ? அது ஏன்ப்பா கேக்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எப்படி வேணா இருக்கட்டு, சீரவா நம்ம பேங்க் போயிட்டு வரும்போது என் தங்கச்சி வரான்டா, கூப்பிட்டு வரணும். இருந்து உங்க தங்கச்சி வராங்களா? ஆமாமா சீரவா. அதானே பார்த்தேன், மம்மி என்னோட சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு எனக்காக செய்யறாங்கன்னு நினைச்சேன். அவங்க என்னன்னா அவங்க பொண்ணுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க. சரி, யாருக்காக செஞ்சேன்னா நமக்கு வேலை மிச்சமா, நம்ம நிம்மதியா போயிட்டு வரலாம், வேலை எல்லாம் முடிச்சுட்டு வரலாம்.